ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி சென்டம் சேலஞ்சுக்கான டே 3 வீடியோ தான் அது. ஆல்ரெடி டே 1 அண்ட் 2க்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் லெசன் வந்து 70% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின் பயோபாட்னி, பயோசுவாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமதிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் இது எல்லாமே கேட்குறீங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அதனால இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து படிச்சுருங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம், கண்டினியூவாக தமிழ் மீடியம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். ஹவு டு டயாஸ்கோரியா ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்டிவ்லி? நேம் த செல் விச் டிவைட் டு ஃபார்ம் மேல் நியூக்ளை. ஹவு டஸ் பாலினேஷன் அக்கர் இன் பி ஆர்கிட்? வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்? இது வந்து லாஸ்ட் டைம் 5 மார்க்ஸில் வந்து கேட்டாங்க. அதாவது அந்த ஸ்டெப்ஸ் இது எல்லாமே எழுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டப்பிட்டம் இஸ் டுயல் ஆர்ஜன், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம், ரைட் ஷார்ட் நோட் ஆன் போல் அண்ட் கிட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டென்னினுசிலேட் அண்ட் கிராசினுசிலேட் ஓவியல். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட், கிவ் எ டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகார்பிக், ஆட் நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், கிவ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் ஓவியல். அதுக்கடுத்து தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா, ஹீலோபியல் கருவின் திசை எடுத்துக்காட்டு தருக. டயாஸ்கோரியா எவ்வாறு தடைவழி இனப்பெருக்கம் அடைகிறது? ஆண் உட்கரு உருவாக பகுப்படையும் செல்லின் பெயரை குறிப்பிடுக. பிரசில் அதாவது தேனி ஆர்கிட்டில் எவ்வாறு மகரந்த சேர்க்கை நடக்கிறது? நுண் வித்துருவாக்கம் என்றால் என்ன? டப்பிட்டம் இரட்டை தோற்றமுடையது என கூறப்பட காரணம் அது. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, டப்பிட்டத்தின் பணிகள், போலங்கிட்டு, மென்சூல் திசு மற்றும் தடிசூல் திசு வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இருவிதழை மற்றும் ஒருவிதழை விதைகளோட அமைப்பு வேறுபடுத்துக. கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக. அதன் முக்கியத்துவம், சூழ்களின் வகைகளை பற்றி சிறுகுறிப்பு வரைக. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு சுவாலஜி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் சுவாலஜி நமக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்சதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.